Dear students, in the video 11th NCERT biology chapter 1 page number 3 நம்ம வந்து living and non living things உண்டான differentiations பத்தி ஒரு டாபிக் இருக்கு. இது வந்து old NCERT ல தான் வந்து இந்த டாபிக் இருக்கு. நியூ NCERT ல அந்த டாபிக் deleted portion எடுத்துட்டாங்க. பட் வந்து நீட்ல வந்து இது ரிலேட்டடாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறனால இந்த டாபிக்கை பத்தி நம்ம சும்மா ஓரலா கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். ஸோ வந்து இப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உயிருள்ள பொருட்கள் என்ன பண்ணும், உயிரற்ற பொருட்கள் என்ன பண்ணும், ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டாபிக் பார்க்குறோம். ஸோ வந்து பொதுவாக ஒரு உயிருள்ள பொருட்கள்னால் அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கும், இனப்பெருக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன சென்ஸ் பண்ண தெரியும். ஏன்னா அதில் உள்ள செல்லுலர் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக அது வந்து அந்த எபிலிட்டி வந்து லிவிங் திங்ஸ்க்கு வந்து இருக்கும். இன்னொன்று வந்து அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இல்லையா, என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற அந்த கேரக்டர். அப்புறம் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே இன்னொரு உயிரினத்தை வந்து நம்மளால் உண்டாக்க முடியும். செல்ஃப் ஆர்கனைஸ்னால் இப்போ நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு போர்ஷனில் அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத்னா வளர்ச்சி, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம், எபிலிட்டி டு சென்ஸ்னால் நான் சொன்னேன் இல்லையா, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை வந்து சீரமைச்சுக்கிறது தான் எபிலிட்டி டு ரெஸ்பான்ஸ். ஓகேவா, இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் தான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து க்ரோத்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லா ஆர்கானிசமுமே க்ரோ ஆகும். அது எப்படி அவங்க க்ரோத் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது ரெண்டையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின் கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க, இரட்டை பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்க்ரீஸ் இன் மாஸ்னால் என்ன, இன்க்ரீஸ் இன் மாஸ்னால் இப்போ வந்து நம்ம எடையை வச்சு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 75 கிலோ இருக்கோம்னா அது இன்க்ரீஸ் இன் மாஸ், எடையை பேஸ் பண்ணி சொல்கிறது இன்க்ரீஸ் இன் மாஸ். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் இப்போ நமக்கு மக்கள் தொகை, நம்ம எவ்வளோ மக்கள் இருக்கோம் வேர்ல்டு வைடாக அப்படின்னு சொல்லி அந்த வளர்ச்சியை கணக்கெடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் மூலமாக தான் க்ரோ ஆகுது. இதே வந்து பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது. ஏன்னா எப்போ வந்து அது பூமியில் வந்து நம்ம ஒரு செடியாக வைக்கிறோமோ அதுக்கப்புறம் அதோட ஆயுட்காலம் முழுசும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த பிளான்ஸில் வந்து இந்த மெரிஸ்டம் டிஷ்யூ இருக்கிறனால மேலே அந்த டிப்லையும் சரி கீழே உள்ள டிப்லையும் சரி அது பாட்டு வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த தன்மை இருக்குது. பட் வந்து அனிமல்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரை தான் அந்த வளர்ச்சியுடைய தன்மை வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வளராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் செல் டிவிஷன் மூலமாக தான் வளருது. அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்லாம் லேபில் வந்து வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அது செல் டிவிஷன் ஆகிருக்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் லிவிங் திங்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா நான் லிவிங் திங்ஸுமே வந்து வளரும். ஆனால் அது எப்படின்னா இப்போ ஒரு மணல் இருக்குது, மணல் பூச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மணல் போட்டோன்னா அந்த மணலுமே வந்து வெயிட் அளவுலையும் சரி அந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அளவுலையும் சரி அது வந்து அதிகமாகும். ஸோ அதுவும் நம்மளை மாதிரி அப்போ வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாறைகள் அதுக்கப்புறம் வந்து மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கால சூழ்நிலைகள்னால ஒரு சில இயற்கை பேரிடர்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்டாக வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ மலைக்கும் வந்து வளர்கிற தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆனால் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா இப்போ லிவிங் திங்ஸ்லாம் உள்ள செல்ஸ் மூலயமா உள்ளே வளரக்கூடிய தன்மை இருக்குது. உள்ள பயாலஜிக்கல் செல்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு சில பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து உள்ளே வளருது. ஆனால் வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படி கிடையாது, அதோட வளர்ச்சி வந்து வெளியில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே வளர்கிற கெப்பாசிட்டி இருக்கிறனால அது ஒரு லிவிங் திங்ஸோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத growth அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சில விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து டெட் ஆர்கானிசம்னால வளர முடியாது. இப்போ ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வெட்டி போட்டுடுறோம், ஒரு பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெட்டி போட்டுடுறோம் அந்த பார்ட்டை மட்டும். அப்போ அந்த ஆர்கானிசத்தால் வளர முடியாது. ஏன்னா அது வந்து அந்த பிளான்ட்லேருந்து கனெக்டிவிட்டியை வந்து விட்டுருச்சு. ஸோ அதனால் வளர முடியாது. ஸோ டெட் ஆர்கானிசம்னால வளர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா க்ரோத்தையும் ரீப்ரொடக்ஷனையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ க்ரோத் வந்து நல்லா இருந்தால் தான் அதால் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்ச்சி இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் இல்லை, ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ஸோ அது ரெண்டுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மெத்தடில் நடக்குது. ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஒரு மேல் கேமெட் இருக்குது, ஒரு ஃபீமேல் கேமெட் சேர்ந்து ஒரு சைகோட் ஃபார்ம் பண்ணி ஒரு லிவிங் திங்ஸ் வந்து ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இன்னொன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபங்கை வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் மூலியமாக அது வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்போருலேஷன் மூலியமாக அது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏசெக்ஷுவல் மூலமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஹைட்ராலெலாம் பட்டிங் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் ஆகுது. பிளானேரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜெனரேஷன் மூலியமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஏன்னா அந்த பிளானேரியாவை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் அதை வந்து துண்டு துண்டாக வெட்டுறாங்க. அந்த வார்ம்ஸை வந்து வெட்டினாலும் அது அதிலிருந்து எத்தனை துண்டாக வெட்டி போட்டாங்களோ அத்தனையுமே வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உருவெடுத்து வளர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். ஒரு சில இந்த ஃபங்கை ஃபிலமெண்டஸ் ஆல்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா வந்து அதாவது அதுலேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஆர்கானிசத்தோட இப்போ நியூ ஆர்கானிசத்துக்கு சேர்த்து ஒரு சில லிவிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ரெண்டாக வந்து பிளவடையும். அதை தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து யூனிசெல்லுலர் பாக்டீரியா, யூனிசெல்லுலர் ஆல்கே, அப்புறம் அமீபாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிஷன் மெத்தட், ஃபைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஃபைனரி ஃபிஷன் மூலமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரோத் அளவுலேயும் சரி இண்டிவிஜுவல் அளவுலேயும் அது வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரெண்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எது எக்ஸப்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. எக்ஸப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு இதுக்கு என்ன எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மியூல்ஸ் கோவேரி கழுதைக்கும் வேலைக்கார தேனீக்களுக்கும் அப்புறம் வந்து கருவுற முடியாத பேரண்ட்ஸ் மனுஷங்கள் இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து இதை வந்து ஒரு இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டராக வந்து நம்ம வந்து லிவிங் திங்ஸில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டி வந்து நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து கிடையாது. அதுவாகவே ரெப்ளிகேட் ஆகிற தன்மை வந்து கிடையாது நான் லிவிங் திங்ஸ்க்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்னால தான் ஆனது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கெமிக்கல் அமைஞ்சிருக்கிற அந்த கிளாஸஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா கிளாஸஸாக, அதுபடி அதுக்கப்புறம் வந்து அதோட சைஸு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுது இல்லையா, இதை தான் வந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் ஒரு 1000க்கு மேலே சைமல்டேனியஸாக இன்சைடில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து
அதாவது ஆல் பிளான்ட்ஸ் எல்லா மைக்ரோப்ஸ் லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து மெட்டபாலிசம் வந்து இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இந்த மெட்டபாலிசம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளோட பாடியில் தான் வந்து நடக்கும். இப்போ நான் லிவிங் திங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னா அவுட் சைடில் வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸை வந்து நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த இது வந்து மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர் தான், லிவிங் ஆர்கானிசத்தில் டிஃபைனிங் ஃபீச்சர் தான் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் திரும்ப சொன்னதே தான் சொல்கிறாங்க. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா நான் லிவிங் திங்ஸில் கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன். செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து டெக்னிக்கலாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் என்விரான்மெண்டலில் நடக்கிற ஒரு சில மாற்றங்களை வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபிசிக்கல்னால் இப்போது ஏதோ ஒரு முள்ளோ ஏதோ வந்து நம்ம காலில் குத்துது, அது அந்த மாதிரி காலில் குத்திடுச்சு வலிக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு வந்து சொல்கிறது யாருன்னா இந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெளியில் வந்து இப்போ வந்து குளிராக இருக்குது, உள்ளே வந்து நமக்கு கரெக்டாக அந்த 39 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலை வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும். வெளியில் குளிராக இருந்தாலும் அந்த பயாலஜிக்கல் அதுதான் வந்து பயாலஜிக்கல் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புல நடக்கிற ஒரு சில மாற்றங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு வாட்டர் டெம்பரேச்சருக்கெலாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் பொல்யூட்டன்ஸ்னால் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இந்த ஏர்த்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற இடமா இருக்கும், தீங்கு விளைவிக்கிறதா இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் ஒரு சில பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து வளராது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸாக இருக்கட்டும் ப்ரோகேரியாட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பீரியட் ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன அப்படின்னா சீசனபிள் ப்ரீடர்ஸ்க்கு தான் இது வந்து சொல்கிறாங்க. சீசனபிள் ப்ரீடர்ஸ்னால் வந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து பர்டிகுலர் டைமிங்கில் தான் வந்து அது என்ன பண்ணும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதை தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சம் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு வந்து அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யார் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு விதமாக சொன்னால் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரே அந்த அவேர்னஸ் உள்ள ஒரு லிவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்களுக்கு தான் கான்ஷியஸ்னஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதிகம் இருக்கிறது. இப்போ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி சொன்னோன்னா இதை வந்து என்னென்னா இது வந்து விளக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியை விளக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்போ சம் பேஷண்ட்ஸ் வந்து கோமா ஸ்டேஜில் வந்து படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த லங்ஸாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் இது பண்ணுற வேலை எல்லாத்தையுமே லங்ஸும் ஹார்ட்டும் பண்ணுற வேலையை சம் மெஷின்ஸ் மூலமாக வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ஒரு பிரெயின் டெட்டான பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து எத்தனை பேர் வந்து நார்மல் லைஃப்க்கு வந்திருக்காங்க, இப்போ இவங்களை வந்து லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறதா நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வந்து லிவிங் திங்ஸ் தான் இவங்க. ஏன்னா வந்து அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில மெஷின்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க உடம்புல நடக்குது இல்லையா. ஸோ அப்போ அவங்கள வந்து நம்ம லிவிங் திங்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து நடக்கலை அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம். பட் வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டு, நம்ம கொடுக்குற ஒரு சில விஷயங்கள்னால அவங்க உடம்பு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அவங்க வந்து லிவிங் திங்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில ரியாக்ஷன்ஸ் மூலயமா இந்த லிவிங் ஃபினோமினா அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் மூலமாக செல்ல ஆர்கனல்ஸ் மூலயமா இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. இதில் இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் வந்து நம்மளால் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையும் வந்து இந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம உடம்புல வந்து லிவிங் திங்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற காமன் ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். அது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேயோ ஃபார்ம்லேயோ வந்து அமைஞ்சிருந்தாலும் இந்த லிவிங் திங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு விஷயம், காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபு கடத்துதல். அதாவது நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்மளை மாதிரி நம்மளோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு காரணம், அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.